மகாபாரதத்தில் மிகுந்த தியாகமும் அர்ப்பணிப்பும் கொண்ட ஒரு சிறந்த பாத்திரமாக ஏகலவியன் விளங்குகிறார். அவர் நிஷாத குலத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர். வில் வித்தையில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற ஆவலுடன் அவர் துரோணாச்சாரியரை தனது குருவாக ஏற்க விரும்பினான். ஆனால் துரோணர் க்ஷத்திரியர்களுக்கும் அரச குடும்பத்தினருக்கும் மட்டுமே கல்வி அளிப்பேன் என்று கூறி ஏகலவியனை மறுத்தார். இதனால் மனம் தளராமல் ஏகலவியன் காட்டிற்குச் சென்று துரோணரின் சிலையை உருவாக்கி அதையே தனது குருவாக எண்ணி தினமும் வில்வித்தையை பயிற்சி செய்தார். குரு மீது கொண்ட அபாரமான பக்தியும் நம்பிக்கையும் காரணமாக ஏகலவியன் குறுகிய காலத்திலேயே வில்வித்தையில் அபாரமான திறமை பெற்றார். ஒருமுறை அர்ஜுனனும் பிற பாண்டவர்களும் காட்டில் வேட்டையாடச் சென்றபோது ஏகலவியனின் திறமை அவர்களுக்கு தெரிய வந்தது. ஒரு நாய் குரைத்துக் கொண்டிருந்த போது ஏகலவியன் அம்புகளை பயன்படுத்தி நாயின் வாயை காயப்படுத்தாமல் மூடிவிட்டான். இதைக் கண்ட அர்ஜுனன் அதிசயித்து தன் குருவான துரோணரிடம் இதை பற்றி கூறினார். துரோணாச்சாரியர் ஏகலவியன் தன்னை குருவாக ஏற்றுக்கொண்டதை அறிந்ததும் அர்ஜுனன் உலகிலேயே சிறந்த வில் வித்தையாளர் ஆக வேண்டும் என்ற தனது வாக்குறுதியை நினைத்து கவலையடைந்தார். அதனால் அவர் ஏகலவியனிடம் குரு தட்சிணை கேட்க முடிவு செய்தார். குருவின் வார்த்தையை மறுக்க முடியாத ஏகலவியன் எதை வேண்டுமானாலும் கொடுப்பேன் என்று கூறினார். துரோணர் ஏகலவியனின் வலது கை பெருவிரல் குருதட்சிணையாக கேட்டார். ஒரு கணமும் தயங்காமல் ஏகலவியன் தனது பெருவிரலை வெட்டி குருவின் காலடியில் வைத்தான். அந்த தியாகம் காரணமாக அவனது வில் வித்தை திறமை குறைந்தது. இருப்பினும் ஏகலவியன் குரு பக்தியின் உச்சக்கட்டமான உதாரணமாக மகாபாரதத்தில் இன்றும் நிலைத்திருக்கிறார். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.